வணக்கம். மேசராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். மேசராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ராசி தலை ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ஜூலை மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூலை 17ஆம் தேதி சூரியன் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த 3 கிரகங்கள் மட்டும் பயிற்சி ஆகிறாங்க. மேசராசிக்காரங்களுக்கு ராசியை ஏதாவது சுப கிரகம் பார்க்குதா இல்லை பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு சுப கிரகம் பார்க்கல, எந்த ஒரு பாவ கிரகம் பார்க்கல. ராசி நியூட்ரலாக இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 சனிங்கிற அமைப்பில் முதல் பகுதின்னு சொல்லக்கூடிய விரயச்சனி ஆரம்பித்து நடந்துட்டுருக்குது. அப்படி நடக்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு எந்த பலனுமே நல்ல பலன்கள் நடக்காதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. மற்ற கிரகங்களும் வேலை செய்யும். மற்ற கிரகங்களையும் கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் இருக்கிறார். சிம்ம ராசிக்கு இப்போ உங்கள் ராசி அதிபதி போகிறது சிறப்பு தான். 5ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால 5ஆம் இட விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், மனமகிழ்ச்சி, தெய்வ அனுகிரகம், குலதெய்வ வழிபாடு, பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது, மன மகிழ்ச்சியை குறிக்கிறது, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போயிருக்கிறது சிறப்பு தான். சிம்ம ராசியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி கேது கூட இணைகிறார். அப்போ கேதுடைய தன்மைகளும் உங்கள் ராசி அதிபதிக்கு ஏற்படும். கேது பகவான் அப்படின்னாலே ஒரு தனிமையை விரும்பக்கூடிய ஒரு கிரகம், ஒரு விரக்தியான கிரகம், ஒரு ஆன்மீக கிரகம். அது கூட உங்கள் ராசி அதிபதி இணையும் போது அந்த தன்மைகள் உங்கள் ராசி அதிபதிக்கு ஏற்படும். ஒரு திடீர்னு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கிறது, ஜீவசமாதி கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும். மனசில் ஒரு பிடிப்பில்லாத தன்மையாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசி அதிபதி கேது பகவானோட இணைவார். அப்படிங்கும்போது ஒரு பெருசாக ஒரு என்ஜாய் பண்ணுற மைண்ட் உங்களுக்கு இருக்காது. கேது அப்படின்னாலே ஒரு தடையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு இருக்கிற விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிருங்க. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இது சிறப்பு. 2ஆம் அதிபதி தனாதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தன விஷயங்களில் உங்களுக்கு தங்கு தடைகள் எதுவும் இருக்காது. உங்களுக்கு வர வேண்டிய கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் கிடைச்சிட்டு தான் இருக்கும். குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா குடும்பாதிபதி பலம் பெறும்போது அந்த பலனை எல்லாமே ஏற்படுத்துவார். 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனைவி மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் கிடைக்கிறது, பெண்கள் மூலிமா ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, சகோதரிகள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது. இந்த மாதிரி சுப பலன்களை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல பஞ்சமாதிபதி 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. அதுக்கப்புறம் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் கூட இணைஞ்சு நிற்கிறார். இது ரொம்ப ஒரு சிறப்பு அற்புதமான அமைப்பு. மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 2 முக்கிய யோகாதிபதிகள் ஒன்று குரு பகவான், இன்னொன்று சூரிய பகவான். இவங்க 2 பேருமே 3ஆம் இடத்துல அமர்ந்து பாக்கி ஸ்தானத்தை பார்வை செய்கிறாங்க. அதாவது 9ஆம் வீட்டை பார்வை செய்கிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ மனோதைரியம் அதிகரிக்கும், முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு. இதெல்லாமே நல்ல முறையில் கொடுக்கும். சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தால் மனோதைரியம் அதிகமாக இருக்கும். எந்த விஷயம் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். தைரியமாக போராடுவீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே. குரு பகவான் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தான். அப்போ தந்தை வர்க்கத்தார் மூலிமா ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது, நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றது, உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது. இந்த மாதிரி சுப பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு தான். படிப்பில் ஒரு நல்ல கவனம் ஏற்படும், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், ஒரு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி சுப பலன்களை கட்டாயம் கொடுப்பார்.
ஏழரை சனியில் முதல் பகுதின்னு சொல்லக்கூடிய விரயச்சனி நடக்கிறதுனால புதிய முயற்சிகளை வந்து கொஞ்சம் கவனமாக எடுங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக எடுங்க. மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் நல்ல பேர் எடுக்க முடியாது. கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன டென்ஷனை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது வந்து சிறப்பு. ஒருத்தங்களுக்கு ஜாமீன் போடுறது, வாக்குறுதி கொடுக்கறது, பணத்தை கடனாக கொடுக்கறது, நகையை கடனாக கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயத்தில் வந்து மூக்கை நுழைக்காதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரமாவோ இல்லை பரணி நட்சத்திரமாவோ இல்லை கார்த்திகை நட்சத்திரத்துலேயோ தான் வந்து பிறந்திருப்பீங்க. உங்கள் நட்சத்திரம் வந்து 27 நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும். அந்த நாள் வந்து வரக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். உடல் ஊனமுற்றவங்க, துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து பாதிக்காது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அடிக்கடி பழனிக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது 9ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான திசையாக இருக்குன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ரிஷபராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். இப்போ நீங்கள் ஜூலை மாத ராசி பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க. ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 40-50% பலன்களை தான் வந்து அது கொடுக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னம் வந்து என்ன இருக்குது, என்ன லக்னம், என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, என்ன தசாப்திகள் வந்து நடக்குது, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு வந்து பலன்களை வந்து முடிவு செய்ய முடியும். அதாவது துலா ராசிக்கு வந்து இப்போ கோச்சார குருவுடைய பார்வை வந்து விழுகுது. இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் இப்போ குருவுடைய பார்வை, ஏன்னா மிதுன ராசிக்கு குரு போய் தன்னுடைய 5ஆம் பார்வையாக வந்து துலா ராசியை வந்து பார்ப்பார். துலா ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவருக்கு லக்ன ரீதியாக வந்து தசாவுத்திகள் வந்து சரியில்லை. 6ஆம் இடத்துலையோ இல்லை 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ வந்து கிரகங்கள் அமர்ந்து தசாவுத்திகள் நடக்கும்போது என்னதான் வந்து ராசி ரீதியாக வந்து நல்ல இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்து இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அவ்வளோக்கா வந்து நடக்காது. இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதாவது தற்காலிகமான ஒரு நோயோ இல்லை கடனோ வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா எதிர்பாராத ஏதாவது விபத்துகள் நடக்கிறது, அவமானங்கள் நடக்கிறது, நான் அப்புறம் தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும். பாவ கிரகமாக இருந்ததுன்னா அசுப விரய செலவுகள், மருத்துவ செலவுகள் கொடுக்கும். இல்லை யார்கிட்டையாவது பணத்தை நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம், அந்த பணம் வராமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும். இதே சுபகிரகம் வந்துன்னா சுப விரய செலவுகள் வந்து ஏற்படும். குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சுக்கிறது, நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களை வந்து அது கொடுக்கும். அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது, லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறாரா, ராசிங்கிறது உங்களுடைய மனசு, லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர், இது ரெண்டும் கலந்து தான் வந்து பலன்களை வந்து கொடுக்கும். வெறும் ராசி மட்டும் வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து முடிவு பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்து கும்பராசிங்க, நான் சிம்ம ராசி, நான் கடகராசி, எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மொட்டையாக கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு ராசி ரீதியாக வந்து நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா, லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. என்ன தசாபுத்திகள் நடக்குது, ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாமா, அது வெற்றி அடையுமா. இப்போ புதுசாக தொழில் தொடங்குகிறோம், நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது.
என்ன தசாபுத்திகள் போகுது, கோச்சார ரீதியாக வந்து கிரக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ராகு கேதுக்கள், குருவுடைய நகர்வு, சனி பகவானுடைய சஞ்சாரம், இதெல்லாமே வந்து நல்ல ஃபேவராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்ன லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து தசாபுத்திகள் நடத்துது, உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்குமா இல்லை அவயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து என்னால் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.